நான் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்தேன் ஆடுகளம் படத்தில் நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில் நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமாக இருந்தது. எவ்வளவோ எனக்கு வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எது இருந்தாலும் அந்த 200-250 நாள் நாங்கள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன், அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான், இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன். சாவ மேல கைய வச்சேண்டு வை, கொண்டே புரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயான்னு ஏதோ ஒரு தேட்டர் நினைக்கிறேன். அந்த தேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு. அங்கே தான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால் மறக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்கே இருந்து அங்கே இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்கிற நீங்கள்லாம் என்ன கூட விட்டுட்டு எங்கள் அப்பா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டும் மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு வாங்கயா இங்கே வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சி இங்கே வரணும். எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். செய்வீங்கள்ல? கண்டிப்பாக செய்யணும்.